இப்படி வீட்டை கட்டி வெள்ளை அடிச்சு கொடுத்துருவோம். இதே வீட்டுல உள்ள வந்து உட்காரலாமான்னு கேளு, வீட்டை கட்டின தொழிலாளியாச்சேன்னு உட்கார சொல்ல மாட்டானுங்க. இது ட்ரெஸ்ஸிங் ரூமு, இது பூஜை ரூமு, அது டைனிங் ரூமு, இது அந்த ரூமு, இந்த ரூம்னு சொல்லி போக சொல்லிடுவானுங்க. அப்படி போலனா கூர்க்கா கிட்ட சொல்லி ஜாவும் பானுங்க, இல்லன்னா நாய் அவுத்து விடுவானுங்க. நாய்க்கு நம்மள அடையாளம் தெரியாது, ஏன்னா வீடு கட்டினதுக்கு அப்புறம் குட்டியா வந்து பெருசானது. கட்டின வீட்டுக்குள்ள எப்படி வேணாலும் போலாம், அதுக்கு ஒரு வழி இருக்கு மேஸ்திரி. எப்படிடா? முகமூடி கொள்ளக்காரனா போனா அடிச்ச உயிர் மேல போயிரும், பாடி லிப்ட் இல்லாமலே கீழே போயிரும். கொத்தனாரு சித்தாளம் தான் முகமூடி கொள்ளைக்காரன்னு புடிச்சிட்டு போறதுக்கா? மேஸ்திரி கொஞ்சம் சுண்ணாம்பு கூட. என்கிட்ட இருக்கிறதே நிறைய, அதான் வாளி நிறைய இருக்கு, அள்ளிட்டு போ. ஐயே, நான் இந்த சுண்ணாம்பு கேக்கல, வெத்தலைக்கு போடுற சுண்ணாம்பு கேட்டேன். மேஸ்திரி நான் வேணா கூட்டிட்டு போய் வாங்கி கொடுக்கட்டுமா? டேய், அடிச்ச உயிர் மேல போயிரும், பாடி லிப்ட் இல்லாமலே கீழே போயிரும். இன்னொரு கோட்டாடுறா, அந்த பக்கம் திரும்பிடுறா. மேஸ்திரி கொஞ்சம் பாக்க கூட. அங்க சுண்ணாம்பு கேட்ட, இங்க பாக்கு கேக்குறியாக்கும். ஏன் மேஸ்திரி ஒரு சின்ன சந்தேகம். என்னடா? சில கட்டடம் கட்டி பாதிலே நிக்குதே, அது ஏன்? அது செத்து போன அப்பனுக்கு பண்ற வேலை. எப்படி? இடம் பெரிய வீட்டுக்கு, அதுக்கு மேல கட்டுற கட்டடம் சின்ன வீட்டுக்குன்னு எழுதிட்டு செத்து போயிட்டாருங்க. அதுக்கு பின்னால பிறந்த புள்ளைங்க இப்ப அடிச்சுக்குது. சந்தேகம் தீர்ந்தா? ஏய் போடா. கொஞ்சம் வெத்தலை கொடுங்களேன். ஏன் மேஸ்திரி இன்னொரு சந்தேகம். என்ன? சில கட்டடம் ஸ்ட்ராங்கா கட்டியே புயல் வந்தா விழுந்துருதே, அது ஏன்? அது கொத்தனாருக்கு சித்தாளுக்கும் கூலி கொடுக்காம கட்டின கட்டடம். அவங்க ஆவி புயலா மாறி அடிச்சு சாய்க்குது. ஏன்னா அவங்களுக்கு தான் தெரியும் எங்க அடிச்சா கட்டடம் எங்க இடியும்னு. இப்போ சந்தேகம் தீர்ந்ததா? தீர்ந்தது. போடா. ஏய் போ. இவன் குட்டி சாத்தானுக்கு பிறந்த பையன், அப்பப்ப குறுக்க வந்துகிட்டு தான் இருப்பான். நம்ம இடத்த மாத்திக்குவோம் வா. ஒருத்தங்கிட்ட வெத்தல, இன்னொருத்தங்கிட்ட பாக்குன்னு கேட்காம எல்லாத்தையும் என்கிட்டயே கேளு, நானே கொடுத்துறேன். நான் வெத்தலை போட ஆரம்பிச்சதே உனக்காகத்தான். என்னுடைய உடல் பொருள் ஆவி அத்தனையும் தர்றேன். இப்ப வெத்தலை தர்றேன், வாங்கிக்க. நீ மட்டும் சம்மதிச்சீன்னா கும்பகோணத்துல ஒரு வெத்தலை கொடிக்கா, சாலக்குடியில் ஒரு பாக்கு தோப்பு, போரூர்ல ஒரு சுண்ணாம்பு காலவா, மொத்தத்துல ஒரு வெத்தலை சாம்ராஜ்யத்தை ஏற்படுத்தி அதுல உன்னை வெத்தலை ராணி ஆக்கிடுற. யாருக்காக வெத்தலை, யாருக்காக? ஆமா, உனக்கு எந்த ஊரு, எதுக்காக நீ சித்தாள் வேலைக்கு வந்த, உன் வாழ்க்கை வரலாறு தான் என்ன? ஏன் எழுதி வித்துற போறீங்களா? ஆமா, நீங்க வெள்ளையம்மா, நாங்க வீரபாண்டிய கட்டபொம்மன். வாழ்க்கை வரலாறு எழுதி புஸ்தகம் போட்டு வித்துட்டா பல கோடி ரூபாய் கலெக்ஷன் ஆகிடும். சாந்த கூட தூக்கிட்டு கீழே மேலே ஏறி இறங்குறியே, ஒரு வாழ்க்கை கொடுக்கலாமேன்னு தான். மேஸ்திரி ஒரு கோட்டை அடிச்சிட்டேன், இன்னொரு கோட்டை அடிக்க முடியலையாக்கும். மேஸ்திரி என்னடா? ஒண்ணுக்கு போறேன். இந்த பாரு, பொய் சொல்லாத. பீடி கீடி குடிக்கிறனா இங்கேயே குடி. அதுக்கு போற இதுக்கு போறேன்னு கீழே போய் சிலுமிசம் பண்ண, அடிச்சன்னா உயிர் மேல போயிரும், பாடி லிப்ட் இல்லாமல கீழே போயிரும். என்னம்மா மேஸ்திரி சிரிக்க சிரிக்க பேசிக்கிட்டு இருந்தாரு? அதெல்லாம் ஒண்ணு இல்லையா. நான் வெள்ளை அடிக்கும் பாத்துக்கிட்டு தான் இருந்தேன். அவர் என்ன சொல்லுவாருன்னு எனக்கு தெரியும். என்ன சொல்வாரு? கும்பகோணத்துல வெத்தலை கொடிக்க இருக்குன்னு சொன்னாரா? ஆமா. சாலக்குடியில பாக்கு தோட்டம் இருக்குன்னு சொன்னாரா? ஆமா. போரூர்ல சுண்ணாம்பு கால்வா இருக்குன்னு சொன்னாரா? ஆமா. உன்னை வெத்தலை ராணி ஆக்கிறேன்னு சொன்னாரா? ஆமையா. இப்படித்தான் 4 சித்தால ஏமாத்த வேண்டியது, இடத்த மாத்த வேண்டியது. கொஞ்சம் அசந்த உன்னையவே வெத்தலை ஆக்கு போட்டுருவான். ஏமா உனக்கு என்ன மாதிரி ஒரு அழகான ஆம்பளை கிடைக்கல? நானாவது SSLC படிச்சிருக்கேன், அவன் ஒண்ணுமே படிக்கல. அவனை நம்பி போகாத, கவுத்துருவான். நீ மேல வாடா, முதல வாயா வா. ஏன்டா இவ்வளவு நேரம்? நேராகலையே, போனே வந்தேன். அந்த சித்தாள் கிட்ட என்ன பேசிட்டு இருந்த? அது ஒண்ணு இல்ல மேஸ்திரி, உங்களை பத்தி கேட்டுச்சு, ஓஹோன்னு 4 வார்த்தை சொன்னேன். ஓஹோ நான் சொன்னேன். நான் யார கவுத்தேன்? கவுத்தது நீ பாத்தியா? இப்போ நான் மாடியில இருந்து கவுத்து போடுறேன். கவுத்துல ஐயோ செத்தே போயிட்டானா? ஏப்பா மறுபடியும் அந்த வண்டிக்கார பையில கூப்பிடுற? முருகன் வருமோ வராது. முருகன் ஆயால மறக்காதபடி செய்யும். அந்த ஆள் அடிச்ச அடியில மாட்டுக்கும் குதிரைக்கும் வித்தியாசமே தெரியல. யோ வைத்தியங்களா, என்னையா ஒரே மாதிரி போர்வை போட்டு உட்கார்ந்துருக்கீங்க? தலை வேற தொங்கி போயிருக்குது புல்லோட. ஒண்ணும் தெரியாத மாப்பிள மாதிரி கேக்குறான் பாரு. தெரிஞ்ச மாப்பிளையா இருந்தா ஏன் கேக்குறேன்? யோ ரீட்டா பொண்ணுக்கு வாந்தி மயக்கம், யாராவது வந்து வைத்தியம் பண்ணுங்களேன். எங்களையா கூப்பிடுற? உடம்புக்கு முடியலன்னா வைத்தியரை கூப்பிடாம வண்ணானையா கூப்பிடுறது? அவனுங்க உன்னை உதச்சுதான் அமைச்சிருப்பாங்கன்னு நினைச்சேன், நொறுக்கி அமைச்சிருக்கானுங்களா? கட்டு கட்டுறான், 10 போடுறோம், ஒண்ணும் பலிக்கல. எது உடஞ்சதோ அது அங்கங்க
அப்படி அப்படியே இருக்கு ഈ രാജ്യം തന്നെ ഒരു നല്ല ഡോക്ടർ എവിടെ കിട്ടും ഇവിടെ കിട്ടും என்னடா நெருப்பட்டி கையாந்துற மாதிரி டாக்டர் கையாந்துறீங்க அதான் இருக்கிற சுந்தரம் அவங்க கிட்ட போறதானே யோ உங்களுக்கு கொஞ்சமாவது மான ரோஷம் இருக்குதாயா நீங்களும் வைத்தியம் சொல்லி ஊர்ல உலாவில இருக்கிறீங்க எலும்பெல்லாம் உடைச்சு அமைச்சிருக்கிறான் வீட்டுக்கு திரும்பி வந்திருக்கீங்க டேய் என்ன மாதிரி ஆளா இருந்தா சும்மா ஜடா வாங்கி வீடு கட்டி சடா ஒரு எலும்பு தண்ணி முழுதாயிட்டு இருந்து அதையும் யாரு ஊட்டிக்கு எடுத்து பொம்பளை மாதிரி அழுவுற இந்த மாதிரியா ஒண்ணு அந்த டாக்டர் சுந்தரம் இந்த ஊரை விட்டு ஓடணும் இல்ல நீங்க ஓடணும் நான் வேற டாக்டர் பாக்குறேன் பாலனே நிம்மதியா தூங்குறாரு பாலனே பாலனே யாரது? நான் தானே கருப்பையா. என்ன கருப்பையா? என்ன விஷயம்? இல்ல 4 மணிக்கெல்லாம் முழிப்பு வந்துருச்சு. நீங்க என்ன பண்றீங்கன்னு பாக்கலான்னு வந்தேன். நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. மெத்து இருக்கு. நான் வேணா இங்க படுக்கவா? ஒண்ணும் வேண்டாப்பா. அங்க இருக்கிற கோணி எடுத்து வந்து கீழே போட்டு படுத்து. இங்கயா? கீழே தான். சரிங்கண்ணே, நீங்க படுங்க. படுத்துக்க. சரிங்கண்ணே. அம்மா ஏதோ ஒண்ணு பகலெல்லாம் இலைய போடுறேன், ராத்திரி இந்த படுக்கைய போடுறேன். என்னவோ நிம்மதியான தூக்கம் வந்தா சரி. அந்த நாள் முதல் ஏதோ எங்கேயாவது நிம்மதியான தூக்கம் வந்தா சரி. கருப்பையா, நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டேனே. 5 வேளை நிம்மதியா சாப்பிட்டேனே. போதும்பா போதும். தெரியாதனமா நீ சாப்பிட்டியான்னு நான் கேட்டதுக்கு கேஞ்சரி கார்டு மாதிரி 24 மணி நேரமா நீ சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருப்பேன். இதெல்லாம் என்னால கேட்க முடியாதுப்பா. நீ படுத்துக்கப்பா. சரிங்கண்ணே, சரி. அம்மா என்ன கொசு கடி இல்லாம இங்க தூக்கம் வரும். பாலனே பாலனே. என்ன கருப்பா? அது ஒண்ணு இல்ல, ஒரு விஷயம் உங்களை கேட்கலாம்னு நினைச்சேன், மறந்துட்டேன். இப்பதான் ஞாபகம் வந்தது. பட்டணத்துல தானே நீங்க படிச்சீங்க? ஆமா. அவங்க எல்லாம் பெரிய பெரிய பங்களா இருக்குமானே? அப்படியா? இருக்குடா, பெரிய பெரிய பில்டிங்லாம் இருக்கு. பெரிய பெரிய பங்களாவும் இருக்கு. படுத்துக்க. எனக்கு தூக்கம் வருது, நீ படுத்துக்க. சரிங்கண்ணே. பாலனே, அண்ணா பாலனே. ஏன்டா கருப்ப, ஏன்டா இப்படி தொல்லை பண்ணிட்டு இருக்க நீ? அது இல்லண்ணே, ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வந்தது, அதை கேட்டலாம்னு தான். ஒண்ணு இல்லண்ணே, அந்த பட்டணத்துல ஒரு பெரிய பெரிய பஸ் எல்லாம் இருக்குமா, மாடி பஸ் எல்லாம் இருக்குமா, பக்கத்துல எல்லாம் இங்க அங்கன்னு போயிட்டு அங்க இங்க எல்லாம் எனக்கு தெரியும். நீ படுத்துக்க, உன்னை நான் கூட்டிட்டு போய் காட்டுறேன். நீ படுத்துக்கப்பா. எனக்கு தூக்கம் வருதுடா. சரி. நீங்க படுத்துங்க. படுத்துக்க. நீங்க படுங்க. பாலனே ஏன்டா என்ன இப்படி உயிரை வாங்கிட்டு இருக்க? உன்னை படுக்க வச்சேன் பாரு. என்னடா விஷயம்? அது ஒண்ணுண்ணே, அது சென்னையில பெரிய பெரிய பில்டிங் எல்லாம் இருக்குமா, பெரிய பெரிய பார்க் இருக்குமா, பெரிய பெரிய இருக்குடா, எல்லாமே இருக்கு. சென்னையில இருக்கிற மெரினா பீச், எம்ஜிஆர் சமாதி, அண்ணா சமாதி, அடையாறுல இருக்கிற சில்ட்ரன்ஸ் பார்க் கூட இருக்கு. ஐயோ, பார்க் என்னது? அந்த மைசூர் பார்க் தானே? ஆமா, அத வாயில எடுத்து போட்டு நல்லா. பார்க்குங்கிறது பால்கோவை இல்லடா, அடையாறுல இருக்கிற சில்ட்ரன்ஸ் பார்க். பார்க்கடா, படு. ஒன்ன சொல்றதுக்கு ஒண்ணுலடா, என் புத்திய. ஐயோ, என்ன சந்தேகடா உனக்கு? நான் என்னடா ராமாயணமா சொல்லிட்டு இருக்கேன்? தலையெழுத்து. என்னடா? ஒண்ணு கேட்டுக்கிறேனே அண்ணே, அங்க பீச்ல மினுக்கு லைட் எரியுமோன, லைட் ஹவுஸ்ல அந்த லைட் எல்லாம் யாருன்னு அந்த இடத்துல கொண்டு வந்து வச்சிருப்பாங்க? உங்க அப்பன் கொண்டு வந்து வச்சிருக்கான். படுத்துங்கடா, உயிரை வாங்குறான் பாரு. அண்ணே, இன்னும் ஒண்ணே, அது நம்ம ஊர்ல பெரிய பெரிய டப்பால எல்லாம் ஆயில் ஊத்தி அது உள்ள கூட லைட் எரியுமேனே, அது உள்ள ஏதோ மண்ணெண்ணெய் ஊத்துவாங்கன்னு நினைக்கிறேன். அதானே? அதே மாதிரி அங்க டிரான்ஸ்ஃபார்ம்ல இருக்க ஆயில், மண்ணெண்ணெய் இல்ல. டேய் தூங்குடா, ஏன்டா இப்படி தலைவலி குடுக்குற? சரிங்கண்ணே, தூங்குடா. சரிங்கண்ணே. ஐயோ, எனக்கு மட்டும் தூக்கமே வர மாட்டேங்குது. பாலனே. ஐயோ, ஏன்டா என்ன இப்படி மிஸ்ப்படுத்துற? ஐயோ, உனக்கு என்னென்ன சந்தேகம் மொத்தமா கேள்றா. அது இல்லண்ணே, உங்க வாட்ச்ல என்ன டைம் கேட்கலான்னு. ஆமாடா, வாட்ச் வேணா கழட்டி தர எடுத்துட்டு போ. இல்ல வேணாண்ணே, அது காலையில ஷார்ப்பா 6 மணிக்கு என்ன எழுப்பி விடணும். 5 நிமிஷம் முன்னாடி இருக்க கூடாது, 5 நிமிஷம் பின்னாடி இருக்க கூடாது. ஏன்னா அது ரொம்ப அர்ஜென்ட்டான வேலை, கரெக்டா போய் ஆகணும். அதுக்காக தான் உங்ககிட்ட கேளுடா. காலையில 6 மணிக்கு ப்ளீஸ் தூங்குடா.
இப்ப இல்லடா, தூங்குடா. மறக்காம ஐயோ, எடுத்துடுங்க. தூங்க விட மாட்டேங்கிறானே. ஆமா. கடவுளே. ம். ஆ. ஆஹா. ஆ? ஐயோ கடவுளே, என் தலையெழுத்து இப்படி ஆகி போச்சே. இத நான் எங்க போய் சொல்லுவேன்? டேய் படுறா, காலை இறக்குடா. சொல்றானே. ஏய் என்னடா? ஐயோ. ஏன்டா அறிவட்ட முண்டம், நான் தான் சுருட்டு பிடிக்கிறேன்னு தெரியுமில்ல, அதுல கொண்டாந்து ஏன்டா மூஞ்சிய வைக்கிறேன்? 9 9 9 9. அட என்ன மாமா 9க்கு 9க்கு மத்தியில நான் 6 ஓடுது தாண்டுங்களேன். தாண்டுனா நீ தப்பிச்சுக்குவிய. இது என்ன கணக்கு? 9 ரூபா பீடா 9 ரூபா பிரியாணி. அடடே பிரியாணி கணக்க பீடாவில் எழுதிட்டேன். அதான் பீடாவில் பிரியாணி எழுதிட்டியா, அப்புறம் தனியா என்ன பிரியாணி? அடடே அந்த பிரியாணியா எனக்கு வேண்டாமா? இன்னும் முண்டம், இந்த ரேட்ல தின்னுகிட்டே போனீன்னா என் சொத்தே கரைஞ்சிரும் போல இருக்காடா. ஆமா தினமும் ஃபுல் பிளேட் பிரியாணி தின்னுதான் நீங்க தெருவுக்கு வர போறீங்களாக்கும். இந்த பாருங்க மாமா, ராஜுக்கு தெரியாம உங்களுக்கு நான் எலும்பெல்லாம் வாங்கி போடுறேன். அந்த நன்றியை கூட மறந்துட்டு என்ன திட்டுறீங்க. இந்த உண்மையை ராஜு கிட்ட சொன்ன என்ன நடக்கும் தெரியுமா? டேய் அயோக்கிய பயலே, என்ன பிளாக்மெயில் பண்றியா? உன்னை சுட்டு பொசுக்கிடுவோம். ஆமா ஆமா சுட்டுவேன்னு சொல்றீங்களே தவிர என்னைக்காவது சுட்டுருக்கீங்களா? வீட்டுல துப்பாக்கி இருந்தா மட்டும் பத்தாது, அதுக்குள்ள தோட்டா வேணும், அதை நீங்க சுட்டு காட்டணும். டேய் இன்னொரு தடவை 9 வரட்டும்டா. சுடுறானா இல்லையா பாரு. சைடுலயே வருது பாருங்க. ஐயோ அந்த பணம் இருக்க முதல்ல மறைக்க. புரியுதா மறுவாளே வா வா வா. என்ன மாமா சத்தம் போட்டு பேசாதீங்கன்னு எத்தனை தடவை சொல்றது? ஒண்ணும் இல்ல, இந்த அயோக்கிய பைய பண்ற கூத்து என் ரத்தமே கொதிச்சிரும் போல இருக்கு. ராஜு, இவர் செய்யறத நீ கேட்டீங்கன்னா ஓ ரத்தம் கொதிக்கும். என்ன மாமா கண்டபடி சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, ஒரு ஆஃப் தான். என்ன ஆஃப்? அப்ப அந்த 9 தள்ளுறது பீடா 9. ஆமா என்ன ஜாட காமிச்சுக்கிறீங்க? ஒண்ணும் இல்லம்மா, இவன் சந்தர்ப்பம் பார்த்து காலி போய் என்கிட்ட கையெழுத்து கேக்குறான். எதுக்கு? அது நாங்க 2 பேரும் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். பார்ட்னர்ஷிப்ல தகராறு. இப்ப சரியா போயிரும் நினைக்கிறேன். 9 என்ன 9? பெரிய பார்ட்னர் மூஞ்ச பாரு. மாமா அண்ணாவும் அப்பா உங்களை பாக்கிறதுக்காக வரேன்னு சொன்னாங்க. அப்படியா? டேய் சேது, அக்கா கிட்ட போய் பாயாசம் பண்ண சொல்லு. அமெரிக்கா போற மருமகனுக்கு என் கையாலேயே கொடுக்கணும். பக்கத்துலக்கு பாயாசமா? யாருக்கும் பாய்ச்சம் வேணாம், அப்புறம் அண்ணன் பேரை சொல்லி இவர் குடிப்பாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மருமகளே, இப்பெல்லாம் நான் ரொம்ப வாயை கட்டிட்டேனே. என்ன புகை வருது? அது இந்த அயோக்கிய பயல ஊதுவத்திய கொளுத்தி சாமிக்கு முன்னால வைடான்னா பூச்செடி தொட்டிக்குள்ள விட்டு போய் வச்சுட்டா. ரொம்ப நல்லா இருக்கு. நான் சொல்ற மாதிரி கேட்க முடியலன்னா ட்ரீட்மெண்ட் எதுக்கு? நான் எதுக்கு இங்க வரணும்? மூஞ்சிய பாரு, 1ஆம் கிளாஸ் பையன் மாதிரி. ஐயா சுருட்டு வைக்கிற இடத்துல ஏதாவது இருக்கணுமா? வேற இருக்கு மாமா. சாரி மருமகளே, இனிமே இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ண மாட்டேன். எனக்கு தெரியாம இது மாத்திரம் தானா, இல்ல நான் போனதுக்கு அப்புறம் பிரியாணி வாங்கி சாப்பிடுறீங்களா? அதை ஏமா கேக்குற? நீ போனா போதும், அவ்வளவுதான். இவர் பண்ற அட்டா. மாமா இனிமே இந்த சுருட்டு இந்த வீட்டுக்குள்ள வந்துச்சு நான் இங்க வரமாட்டேன்.